மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் தோல்வி குறித்து மிக அதிக அளவு பேசப்படும் தொகுதியாக உள்ளது அயோத்தி உள்ளடங்கிய பைசாபத். சுமார் 500 ஆண்டுகளாக தொடர்ந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டது. இதன் மூலம் பாஜகவுக்கு தேசிய அளவில் அரசியல் பலன் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்த நிலையில் அயோத்தியின் தோல்வியை பாஜகவினரால் ஜீர்ணிக்க முடியவில்லை. இந்த தோல்வியின் பின்னணியில் பல்வேறு காரணங்களும் வெளியாகி வருகின்றது. உத்தரப்பிரதேசத்தில் பைசாபத் மக்களவை தொகுதியின் கீழ் அயோத்தி வருகிறது. பைசாபத்தில் பாஜக சார்பில் 2 முறை எம்பியான லுல்லு சிங் இம்முறையும் போட்டியிட்டார். இவர் அயோத்தியில் 5 முறை எம்எல்ஏவாகவும் இருந்துள்ளார். உயர்குடியான தாக்கூர் சமூகத்தை சேர்ந்த லுல்லு சமாஜ்வாதி கட்சியின் தலித் வேட்பாளரான ஹவுதேஸ் பிரசாந்திடம் 54,567 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். லுல்லு தனது பிரச்சாரத்தின் மத்தியில் பாஜக ஆட்சி அமைக்க 272 தொகுதிகள் போதுமானது, ஆனால் அம்பேத்கர் வடிவமைத்த இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற 2/3 பங்கு பெரும்பான்மையாக தேவைப்படுகிறது என்று குறிப்பிட்டிருந்தார். இதனை கண்டிக்கும் விதமாக இந்தியா கூட்டணி தலைவர்கள் நாடு முழுவதும் தங்கள் பிரச்சாரத்தில் முன்னெடுத்தனர். பாஜக ஆட்சி அமைத்தால் அரசியல் சட்டம் மாற்றப்படும் என்றும் அச்சுறுத்தினர். இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மறுப்பு தெரிவிக்கவே லுல்லு சிங் தனது பிரச்சாரத்தை கைவிட்டார். மேலும் 2019 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகே ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. ராமர் கோயில் கட்டியதில் காட்டிய அக்கறையை கூட பாஜக அயோத்திவாசிகளின் நலனில் காட்டவில்லை. ராமர் கோயில் கட்டும்போது உள்ளூர் மக்களுக்கு ஏற்பட்ட இழப்புகளையும் பாஜக ஈடு செய்யவில்லை. கோயிலுக்காக பல கட்டிடங்களும் குடியிருப்புகளும் அகற்றப்பட்ட நிலையில் அவற்றின் உரிமையாளருக்கு இழப்பு தொகையோ மிக குறைவாக வழங்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட பலனாக 2022 சட்டப்பேரவை தேர்தலில் பைசாபத்தின் 5 தொகுதிகளில் 2 தொகுதிகளை சமாஜ்வாதி கைப்பற்றியது. இவ்விரண்டு தொகுதிகளும் முந்தைய 2 தேர்தல்களாக பாஜக வசம் இருந்தவை. வழக்கமாக அயோத்தியின் தேர்தல் உயர்குடி வகுப்பினர் மற்றும் பிற சமூகத்தினருக்கு இடையிலானதாகவே இருந்தது. இங்கு யாதவ் உள்ளிட்ட ஓபிசி 22%, தலித் 21%, முஸ்லிம்கள் 18% உள்ளனர். இங்கு வேட்பாளராக பாஜக உயர்குடி வகுப்பினரையும் சமாஜ்வாதி, காங்கிரஸ் உள்ளிட்ட இதர கட்சிகள் இதர சமூகத்தினரையும் நிறுத்தி வந்தனர். சமாஜ்வாதி முதல் முறையாக தலித் வேட்பாளராக தனது மில்கிப்பூர் எம்எல்ஏ ஹவுதேஸ் பிரசாந்துக்கு வாய்ப்பளித்தது. காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால் அதன் கணிசமான வாக்குகளும் சமாஜ்வாதிக்கே கிடைத்தன. அயோத்தியின் தாக்கத்தினால் அதன் அண்டை தொகுதிகளான பஸ்தி, பாராபங்கிலும் சமாஜ்வாதி வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது.